தங்களை விசுவாசமுள்ள முஸ்லிம்கள் என்று கூறிக்கொண்டு ஊழல் செயல்களில் ஈடுபடுபவர்களை பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கண்டித்துள்ளார். யாருடைய பெயரையும் குறிப்பிடாமல் இது போன்றவர்கள் ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பது அர்த்தமற்றது என்று அன்வார் கூறினார். ஆனால் அவர்களின் அன்றாட வாழ்க்கையில் ஒழுக்க விழுமியங்களை நிலைநிறுத்த தவறிவிடுகிறார்கள். சிலர் நோன்பு நோக்கிறார்கள், ஆனால் வேலையில் நேர்மையில்லை. அவர்கள் அட்டவணைகளை பின்பற்றுவதில்லை, நிதியை தவறாக நிர்வகிக்கிறார்கள், மற்றவர்களிடமிருந்து திருடுகிறார்கள் என்று அவர் இங்கு ஓர் உரையில் கூறினார். அவர்கள் பணத்தை பாதுகாப்பான வீடுகளில் மறைத்து வைத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஒரு நாள் கூட உண்ணாவிரதத்தை தவறவிடுவதில்லை. அதில் நேர்மை எங்குள்ளது? ரமலான் என்பது உணவு பானங்களை தவிர்ப்பது மட்டுமல்ல என்று அன்வார் கூறினார். புனித மாதம் என்பது ஒழுக்கம், நேர்மை, ஒழுக்க பண்பை வளர்ப்பதற்கும் நோக்கம் கொண்டது என்பதை வலியுறுத்தினார். யாராவது நோன்பின் அனைத்து விதிகளையும் பின்பற்றினாலும் தங்கள் செயல்களில் ஊழல் செய்தால் என்ன பயன்? ரமலான் முஸ்லிம்களுக்கு பசியை மட்டுமல்ல, சுய கட்டுப்பாடு, பொறுப்புக்கூறலையும் கற்பிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மக்கள் பிரார்த்தனை செய்து நோன்பு நோற்று அதன் பின் பொய்க்கூறி ஏமாற்று காரியங்களை செய்து திருடுதல் நடவடிக்கைகள் போன்றில் ஈடுபடும் ஒரு நாட்டை நாம் கொண்டிருக்க முடியாது. நம்பிக்கை செயலிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்று பிரதமர் கூறினார். முன்னதாக பண்டார் தாசிக் முத்தியாராவில் உள்ள அபு உபைதா இப்னி அல் ஜர்ரா மசூதியில் நடைபெற்ற நோன்பு துறப்பில் பிரதமர் கலந்து கொண்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.